வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, 2024 மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில் அதிகம் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைகள் போகாமல், அறிவியல் சார்ந்து நம்ம ஜோதிட கருத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி ஆகுதுன்னா, 12ஆம் பாவத்தில் சனி, இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராசிக்குள்ளேயே இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் குரு. இதில் ஒரே விஷயம் ஃபேவரபுளாக இருக்கிறது, 2ஆம் இடத்துல குரு தான். ஸோ 2ஆம் இடத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ கொடுக்குறாருங்க. தொழிலதிபர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஓரளவுக்கு வரவு எட்டனானாலும் செலவும் அந்த அளவுக்கு ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா சனி வந்து 12ஆம் பாவத்திலேருந்து சில சுபவரயங்கள், மருத்துவ செலவுகள், பெற்றோர்களுக்காக சில செலவு பண்ணுறோம், ஒரு வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறதுக்காக பண்ணுறோம், வீடு எழுது வாங்குகிறோங்கிற மாதிரி பல கைக்கு பணம் வராதுக்கு முன்னாடியே செலவுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அது மாதிரி தான் ஒரு 6 மாதமே போயிட்டுருக்கு. மீனராசிக்காரர்கள் வந்து நீங்கள் ஒத்துப்பீங்க. 2024 அதே ட்ரெண்டு தான் போகுது முதல் 4 மாதம். ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு வந்து கடந்த 1.5 மாதமாகவே சில மனக்கலக்கங்கள், சில பிரச்சனைகள், சில குடும்பத்தில் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள்லாம் லைட்டாக தலை தூக்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது 2024 பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கும். 4 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஷ் ஃப்ளோ வழக்கம் போல் வந்துட்டு போயிட்டுருக்கோம். 24 மேக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போய் 9, 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே சமயத்தில் 7ஆம் இடம் பார்க்குறாரு. ஸோ என்ன ஆகுனா, ஒரு புதிய தொடர்பு, ஒரு புதிய ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஒரு புதிய கிளைண்ட்டு, புதிய ஒரு அசோசியேஷன், புதிய ஒரு ப்ராஜெக்ட்டு, புதிய வர்த்தகத்துக்காக நம்ம சில லோனு, சில விஷயங்கள் வந்து அபிவிருத்திக்காக சில கடன்படுதல். ஆனால் நல்ல விஷயந்தான். ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து குறைச்சிப்போம், இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் டைட் பண்ணிப்போம். எதுக்காகனா ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு புதிய பங்குதாரரோட ஒரு பிஸ்னஸ் அமைக்கிறது, அப்பா விஷயத்தில் பூர்வீகத்தில் போய் சில விஷயங்கள் சரி பண்ணி, சில செலவுகள் பண்ணி, லீகலாக சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறது, இடிஞ்சு போன இடத்த இடித்து புதுசாக கட்டுறது, அது மாதிரி சில சுப செலவுகள் நம்ம செய்வோம். அது 2025, 26 மாதிரி விஷயத்தில் நல்லா பெனிஃபிட் கொடுத்தாலும் 24 பார்த்திங்கன்னா அது சில செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் மே மாதம் 2024 இருக்க தான் போகுது. ஸோ என்ன ஆகுனா, பொதுவாக ராகு லக்னத்தில் ராசியில் இருந்து உங்களுக்கு டெய்லி ஒரு மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியும், புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரியும், லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை, சேலஞ்சிங்காக போகுதுங்கிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. இப்போ கிளைண்ட்ஸு, கஸ்டமர் அது மாதிரி விஷயத்தில் பலதர மக்கள் பார்ப்பீங்க. சில விஷயங்கள் பிரச்சனையாக வரும், அதை சால்வ் பண்ணுவீங்க. ஒன்று சால்வ் பண்ணால் இன்னொன்று ஓப்பன் ஆகும். அது மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கும். பொதுவாக செலவுகள் நல்லாவே போயிட்டுருக்கும். பல விஷயத்தில் செலவுகளும் செஞ்சிட்ருப்பீங்க. அந்தளவுக்கு வருமானங்களும் இருந்துகிட்ருக்கும். முழுக்க ஒரு எக்ஸ்பேன்ஷன் க்ரோத்துக்காக கையில் எந்த பணமும் வச்சுக்க முடியாமல் முழுக்க பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், தொழில், சுப செலவுகள், வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு அது மாதிரி விஷயங்கள் நம்ம போகக்கூடிய ஒரு லைஃப்பை ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் 2024 மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அத்துமீறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நிதி நிலைமைகள் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மீனராசிகள் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள், நண்பர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் நல்ல உறவு பாராட்டிக்கணும். உங்களோட டென்ஷனை போய் அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி நடக்காது. அவங்க வந்து இன்னுமே நீங்கள் பேசுகிறத வந்து தவறாக எடுத்துக்கொண்டு நட்பு பாராட்டாமல் பகை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ 2025, 26 ஜென்மசனி வரும்பொழுது ஒரு மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையாகவும், ஒரு டென்ஷன் ஃபீல்டாகவும், ஒரு இயல்புக்கு மாறான ஒரு டைமாக இருக்கிறனால அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகட்ட நடவடிக்கை 2024 சிலது பண்ணுவார். 24, 25 நம்ம டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சில அதிக முதலீடு, ஒரு புதிய முயற்சி, நம்ம மெல்ல முடியாத அளவுக்கு வாயில் போட்டு மெல்ல ட்ரை பண்ணுறது, அகல்கால் எடுத்து வைக்கிறது, கைக்கேற்ற வீக்கம் இல்லாமல் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிக்கிறது, இதெல்லாமே 2025, 26 பெரிய தாக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஜென்மசனிக்கு அப்புறம் தான் நீங்கள் க்ரோ ஆகி அடுத்த லெவலாக வரப்போகிறீங்க. ஸோ அதில் 24க்கு அது ஆரம்பகட்ட சில முதலீடுகளும், சில முயற்சிகளும், சில அபிவிருத்திகளும், இதே மாணவர்கள் அந்த ஒரு இடம் விட்டு இடம் மாறி கொஞ்சம் கஷ்டப்படுறதும், வயசுக்கேற்ற சில இஷ்யூஸ் கொடுக்க தான் செய்வார் 24. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக ஸ்மூத்தாக போகிறத காட்டிலும் சேலஞ்சிங்காகவும், க்ரோத் ஓரியன்டாகவும், ஃப்யூச்சரிஸ்டிக்காக வர வேண்டிய காலத்தில் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில முயற்சிகள் செய்கிறோம் பார்த்திங்களா. அந்த முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஆண்டாக 2024 உண்டுங்க.
அதனால் நம்ம எப்படி பார்க்குறோங்கிற பொறுத்து தான். நம்ம வந்து பிரச்சனைகள் விரயங்கள்னு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரியான ஆண்டு தான். இல்லை இதுதான் வந்து 2027, 28க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அருமையான காலத்துக்கு இதுதான் ஒரு மூலதனமான வித்து செய்கிற மாதிரி ஒரு முதல்கட்ட நடவடிக்கை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆண்டு தான். ஸோ எந்த விதத்தில் பார்க்குறோங்கிற முறை தான். பொதுவாக பார்க்கும்பொழுது 2024 சில விஷயங்கள் பண விஷயத்துலையும் நட்பு விஷயத்திலையும் பங்குதாரர்கள் உறவு விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். செலவுகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். முதலீடுகள் பார்த்துக்கணும். சில சொத்துக்கள் பணம்லாம் கொஞ்சம் திருட்டு போகிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. வண்டி வாகனம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா மருத்துவ செலவில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பொதுவாக 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு எச்சரிக்கையாகவும் எதிர்காலத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு அடைய வேண்டிய ஒரு விஷயத்துக்காக நாம் முதல்கட்ட நடவடிக்கையாக சில விஷயங்களை செய்து அகலக்கால் சில புதிய முயற்சிகளும் அதிகமான உழைப்பும் செய்ய வேண்டிய முதலீடும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 இருக்க போகிறது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 100க்கு ஒரு 50, 60 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம மீனராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முதல் தடவை நம்ம சேனலில் வரவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு கண்ணோடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.